பயந்துட்டியா? எதை தொலைச்சிட்டு இப்படி ஓடி வர்ற? விலை ரொம்ப ஜாஸ்தியா? ரொம்ப நாளா அவனை காணுமே. நான் ஊர்ல இல்ல. அப்போ ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகலையா? கல்யாணம் ஆச்சா ஆகலையான்னு உனக்கே தெரியல? உனக்கு கல்யாணம் ஆன உடனே என்கிட்ட வந்து சொல்லணும். சொல்லுவியா? சொல்றேன். சத்தியமா சொல்லணும். சத்தியமா சொல்றேன். எங்க அத்தா இன்னும் வரல. வந்துருவாரு வந்துருவாரு. நீ மெட்ராஸ்க்கு போன நேரம் நல்ல நேரம் நினைக்கிறேன். உன் தம்பிக்கு மெடிக்கல் காலேஜ்ல இடம், உனக்கு உத்தியோக உயர்வு, சம்பளம் 200 ரூபாய் ஜாஸ்தி. ஆனா ஹைதராபாத் போகணும்னு பாக்குறியா? இந்த மாதிரி அதிர்ஷ்டம் வேற யாருக்குமே கிடைக்காதுமா. இல்ல, ஒரு பெண்ணோட வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு இழந்தாத்தான் இன்னொன்னு அடைய முடியறது பத்தியா? நீ எதை இழந்துட்ட இப்ப இந்த ப்ரமோஷன் கிடைக்க? இந்த ப்ரமோஷனால ஒரு நல்ல ஸ்நேகிதி இழக்க வேண்டியிருக்கேன்னு சொன்னேன். ஹைதராபாத் போறதா நான் முடிவு பண்ணிட்டேன். அங்க போறதுனால 200 ரூபாய் தான் கூட கிடைக்கிறதுனாலும் போக போக சம்பளம் இன்னும் உயரும். எல்லா பாடு மட்டும் கிடைச்சா போரும் நினைச்சு எனக்கு இப்ப ஆசைகளெல்லாம் பூர்த்தி செஞ்சு வைக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்கு. அம்மா, மனுஷ ஆசைக்கு எல்லையே கிடையாது. கூட்டம் நெரிக்கிற ட்ரெயின்ல தொத்திக்கு இடம் கிடைச்சா போதும்னு முதல்ல நினைக்கிறோம். தொத்திக்கு இடம் கிடைச்ச உடனே கொஞ்சம் உட்கார இடம் கிடைக்குமான்னு ஏங்குறோம். இதுதான் மனுஷா மனசு. ஏன்பா உட்கார்ற இடம் கிடைக்கிறப்போ ஃபுட்பால்ல தான் தொங்குவேன்னு சொல்றது புத்தால்தனமா? விசாலம், செவ்வாய் புதன் வடக்கே சூலம். அவளை வியாழக்கிழமை அன்னைக்கு புறப்பட சொல்லு. குழந்தை இவ்வளவு தூரம் வடக்க போறாளே, நீயும் அவ கூட போய் சமைச்சு போடுறியா? என்ன சொல்றியா? என் சமையல் நல்லா இருக்காது. என்ன இது ஒரு காரணமாக்கா? அதெல்லாம் இல்ல, அங்க எல்லாம் ஆச்சார குறைவா இருக்குன்னு சொல்றேன். ரொம்ப ஆச்சாரம் பாக்குறவ நீ. லேக்கு தெரியுது. அம்மா ஏங்க போக மாட்டேங்கிறா? லேக்கு தெரியுது. அங்க எல்லாம் தமிழ் சினிமாவே பார்க்க முடியாது. அவ்வளவுதான். சும்மா இருடி முந்திரி கட்ட. நீ கூட போய் வந்து. நான் வர்றதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாளே. இங்க யார் குழந்தைகளை எல்லாம் கவனிச்சுக்குவான்னு கேக்குறா. தெரியாத ஊர்ல தனியா இருந்துட்டு என்ன கஷ்டப்பட போறாளோ அந்த அம்பாள் தான் காப்பாத்தணும். அக்கா அக்கா, நானும் ஹெல்ப் பண்றேன். என்னடா, என்ன வேணும்? ஒண்ணு இல்லையா? இல்ல, ஏதோ விஷயம் இருக்கு. ஏன்டா உம்மன் இருக்க? அதான் மெடிக்கல் காலேஜ்ல இடம் கிடைச்சாச்சு. அது சரி, ஆனா சேரும் போது 300 ரூபாய் கட்டேன். 300 ரூபாயா? இன்னும் 5 வருஷம் எப்படி படிச்சு முடிக்க போறான்னு ஒரே கவலையா இருக்குக்கா. அது சரி, பணம் எப்ப வேணும்? இன்னும் 10 நாள்ல வேணும். பணத்துக்கு நான் எப்படியாவது ஏற்பாடு பண்றேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்னக்கா? திடீர்னு அக்கான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்கேன், அதை கொஞ்சம் நிறுத்திக்கேன். சரிக்கா. இன்னைக்கு தான் ஹெட் ஆபீஸ் சேர்ந்திருக்கேன். அதுக்குள்ள முன்பணமா? என் தம்பிக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு சார். நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். 300 ரூபாய் வேணும் சார். மாசம் மாசம் என் சம்பளத்துல புடிச்சுக்கலாம். சரி, பார்க்கலாம். நீ தங்கிருக்கிற குவீன்ஸ் ஹாஸ்டல் கூட என் வீட்டு பக்கத்துல தான் இருக்கு. நாளை ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வாயே, என் ஒய்ஃபையும் பார்க்கலாம். சரி சார். வாமா வா. வீட்டை கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் ஆச்சா?
ஏமா உன்னை பார்த்தா பயந்த மாதிரி இருக்கு. இவ்வளவு பெரிய வீடா இருக்கே, இங்க யாருமே இல்லையேன்னு பயந்துட்டியா? அது அதுவா? என் தம்பி ஒரே ஒரு சினிமா நடிச்சான், அவன் ஞாபகார்த்தம் அது ஒண்ணுதான் இருக்கு, அதனாலதான் வச்சிருக்கேன். எங்க சார் உங்க ஒய்ஃப காணோம்? அதோ ஏ காலம் ஆயிட்டாங்களா? கிட்டத்தட்ட அப்படித்தான். அப்படின்னா நர்சிங் ஹோம்ல இருக்கா, பல வருஷங்களா. என் வாழ்க்கையே சூன்யமா போயிடுச்சுமா. சாரி சார். வீட்டுக்கு வா மனைவியை பார்க்கலான்னு நேத்து சொன்னீங்களே. நேத்து 300 ரூபாய் முன்பணமா கேட்டல நீ. மனசுல 1000 ஆசைகளை கொடுத்த ஆண்டவன் அதை அடைய முடியாதபடி எப்படி எல்லாம் விளையாடுறான் பாத்தியா? உன் முகத்தை பாக்குறதே என் மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா? நேத்து முன்பணமா 300 ரூபாய் கேட்டல நீ. புரியுது சார், புரியுது. ஆண்கள்ல நல்லவங்களே கிடையாதா? உன் தம்பி காலேஜ்ல படிக்கணும், அதுவும் மெடிக்கல் காலேஜ். அதுக்கு பணம் வேணும் இல்லையா? உனக்கு கொடுக்கறதுக்காகவே எடுத்து வச்சிருக்கேன். இது முன் பணம் இல்லை, உன் தம்பி முன்னுக்கு வர. அஞ்சு வருஷம் எப்படி படிச்சு முடிக்க போறோம்னு கவலையா இருக்குக்கா. நீ போன உடனே 300 ரூபாய் அனுப்பல, அப்புறம் நீ தியாகுவை பார்க்கவே முடியாது. அக்கா, தியாகுவை மட்டும் MBBS படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கியே, எனக்கு பாட்டு கத்து கொடுக்க ஏற்பாடு பண்ண மாட்டியா? என்னோட ஒரே ஆசை, நான் ஒரு பெரிய பாடகி ஆகணும்க்கா. நானும் எத்தனையோ ஆசைகளை வளர்த்துட்டு இருக்கேன். எல்லாம் உன்னை நம்பித்தான். வறுமையும் வேதனையும் இனிமே நான் சந்திக்கவே கூடாது. என்ன ஒரு பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கா. MA படிக்க வச்சிருக்கா. நான் இன்ஜினியர் ஆகணும்க்கா. நான் டாக்டர் ஆகணும் லலிதா. நான் பாடகி ஆகணும்க்கா. நான் உன்னைத்தான் நம்பியிருக்கேன்க்கா.